அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் உள்ளபடி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பொழுது 12ஆம் வகுப்புக்குரிய தமிழ் பாடப்பகுதியில் இயல் 4 தலைப்பு கவிதை பேழை புறநானூறு, ஆசிரியர் ஔவையார். இந்த கவிதை பேழை என்கிற தலைப்பில் சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பாடலை ஔவையாருடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது. ஔவையாரை பற்றி நாம் அறிகிற பொழுது ஔவையார் சங்கம் அருவிய நல்லிசை புலவருள் தலைமை புலவராக அவர் விளங்கியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அதியமானின் அவைக்கள புலவராகவும் அதியமானின் நெருங்கிய நண்பராகவும் இருந்து வந்திருக்கிறார். அதியமானுக்காக தூதும் சென்று வந்திருக்கிறார். அதியமானை சிறப்பித்து பல பாடல்களை ஔவையார் அவர்கள் பாடியிருக்கிறார். அவர் பாடியதாக அகநானூற்றில் 4 பாடல்களும், குறுந்தொகையில் 15 பாடல்களும், நற்றிணையில் 7 பாடல்களும், புறநானூற்றில் 38 பாடல்களும் ஆக 59 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த 59 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆக ஔவையாரால் எழுதப்பெற்ற இந்த புறநானூறு என்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள அந்த பாடல் சங்க இலக்கிய பாடல். சங்க இலக்கியம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, நடை உடை பாவனைகளை எல்லாம் அக்காலத்தில் வாழ்ந்த பெரும் புலவர்களால் எழுதி தந்தளிக்கப்பட்ட இலக்கியம்தான் சங்க இலக்கியம். அதில் சங்க காலம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சங்க காலம் என்று சொல்லுகிறோம். அந்த சங்க காலத்தில் எழுதிய நூல்களை, இலக்கியங்களை சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறோம். ஆக சங்கம் என்கிற ஒரு அமைப்பு பாண்டியனுடைய அவையில், பாண்டியனுடைய பெரும் முயற்சியினால் முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் என்கிற அந்த 3 வகையான அமைப்புகளை அமைத்து அகத்திய மாமுனியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக பாண்டியன் பெருமுயற்சித்தார். அந்த வகையில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியம் என்று சொன்னால் 10 பாட்டும் 8 தொகையும் ஆக இந்த 18 நூல்கள் தான் நமக்கு எஞ்சி இருக்கக்கூடியது, நமக்கு கையில் கிடைக்கப்பெற்ற இலக்கியங்கள். ஆக மீதி உள்ள இலக்கியங்கள் என்னாவது இயற்கையுடைய சீற்றத்தினாலையும் கடல் கோள்களுடைய கொந்தளிப்பினாலையும் அழிந்தது போக மீதம் உள்ளதுதான் பாட்டும் தொகையும். ஆக இந்த 8 தொகையும் 10 பாட்டும் தான் தற்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய சங்க இலக்கியம். ஆக இந்த 8 தொகை 10 பாட்டின் மூலமாக நாம் எதை அறிந்து கொள்ள முடிகிறது? பண்டைய கால மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, மன்னர்களுடைய ஆட்சி முறை, மன்னனுடைய அந்த கல்வியினுடைய ஆற்றல், போர் திறம், வெற்றியின் சிறப்பு, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவூலமாக இருக்கக்கூடியது சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்துல ஒரு பகுதி 8 தொகை. அந்த 8 தொகை என்கிற ஒரு தொகுப்புக்குள்ளார 8 நூல்கள் உள்ளன. அந்த 8 நூல்கள் அடங்கிய அந்த ஒரு பழமையான ஒரு பாடல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு வரிபாடல், கற்றறிந்தார் ஏற்கும் கல்வியோடு அகம் புறம் என இத்திரத்த 8 தொகையே. இது
ஒரு பழமையான ஒரு பாடல். ஆக அந்த சங்க இலக்கியத்துல ஒரு பகுதி எட்டு தொகை, எட்டு தொகையில் ஒரு சிறு பிரிவுதான் இந்த புறநானூறு. எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் 5, புறம் சார்ந்த நூல்கள் மொத்தம் 2, அக வாழ்க்கை பத்தி புற வாழ்க்கை பத்தி பேசக்கூடிய நூல் 1. ஆக அக இலக்கியங்கள் 5: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு என்று சொல்லுகிற இந்த 5ம் அக வாழ்வை பற்றி பேசக்கூடியது. புறம் சார்ந்த நூல் என்பது 2: ஒன்று புறநானூறு, மற்றொன்று பதிட்டு 10. அடுத்தபடியாக அக வாழ்க்கை பற்றி பேசக்கூடிய நூல், புற வாழ்க்கையும் பேசக்கூடிய நூல். ஆக அகப்புற இலக்கியம் என்பது 1, அது பரிபாடு. ஆக இந்த 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல்கள் 2, அதில் 1 இந்த புறநானூறு. இந்த புறநானூறு என்கிற தலைப்புல ஒரு பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இந்த புறநானூறு என்கிற நூலை பற்றி நாம் பார்க்கிற பொழுது புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 ஆக புறநானூறு. புறம் சார்ந்த புறத்தாருக்கு வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் அடங்கிய நூல். 400 பாடல்களை புற செய்திகளை தாங்கி இருப்பதனால் இதற்கு புறநானூறு என்கிற ஒரு பெயர் பொருத்தமானது அமைந்திருக்கிறது. ஆக இப்படியே இந்த புறநானூற்றுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்று சொல்லுகிற பொழுது புறப்பாட்டு என்கிற பெயர்களும் உண்டு. ஆக இப்படியே இந்த புறநானூற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவெனில், பண்டைய தமிழர்களுடைய போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்ள இந்த நூல் கருவியாக அமைந்துள்ளது. ஆக இப்படியே இந்த புறநானூறு ஒரு சங்க தமிழ் நூலாக விளங்குகிறது. இப்படியே இந்த புறநானூறு என்கிற நூலை தொகுத்தவர், தொகுப்பித்தவர் யார் என்று நம்மால் அறிய இயலவில்லை. இருந்தாலும் 8 தொகை நூல்கள் முழுமைக்குமே இந்த புறநானூறு என்ற நூலுக்கும் கூட இறைவணக்க பாடலை பாடியவர் பாரத பாடிய பெருந்தேவனார். இந்த புறநானூற்றில் உள்ள 400 பாடல்கள் அதனுடைய அடி வரையறை என்று சொல்லுகிற பொழுது 4 அடி முதலாக 40 அடிகள் ஈராக கொண்ட பாடல் அடி வரையறையை இந்த புறநானூறு என்கிற நூலில் நாம் அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட புறநானூற்றில் 400 பாடல்களில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஆக இப்படிப்பட்ட அந்த புறம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டு விளக்கக்கூடிய இந்த புறநானூறு பாடல்களை பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல். இப்படிப்பட்ட புறநானூறு அகவர் பாவால் ஏற்றப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த புறநானூற்றுல ஒரு பாடல், இந்த பாடலுடைய திணை பாடான் திணை. பாடலில் இடம்பெற்றிருக்கிற துறை பரிசில் துறை. நம்மளுடைய பாடப்பகுதி ஔவையார் அதியமானுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய வாயில் காவலிடம் பேசுவதை போன்று இந்த பாடல் அமைப்பெற்றிருக்கிறது. ஆக இந்த பாடல் இவ்வாறு இயற்றுவதற்கு காரணமான ஒரு சிறு நிகழ்வு. இந்த பாடல் ஔவையார் பாடுவதற்கு காரணமாக இருந்த ஒரு சிச்சுவேஷன், சூழல். ஒரு சமயம் தகடூர் என்கிற ஒரு பகுதியை சிறப்பாக ஆட்சி புரிந்த மன்னன் அதியமான் நெடுமான் என்கிற மன்னன். அதியமான் நெடுமான் அஞ்சி என்கிற ஒரு அரசன் ஆட்சி புரிந்த இடம் தகடூர். அந்த தகடூர் என்கிற இடத்தை தலைமையிடமாக கொண்டு சிறப்பாக பார் போற்றுகிற வகையில் கொடைத்தன்மை மிகுந்தவனாக, இறக்க குணம் உடையவனாக நல்லாட்சி புரிந்து வருகிறான். அவருடைய
கொடைத்தன்மைகளை, அவன் பிறருக்கு உதவி செய்கிற அந்த ஒரு நல்ல குணத்தை கேள்விப்பட்ட பரிசிலர்கள், ஏழை எளிய மக்கள் பாடல்களை பாடி பரிசுகளை பெற்று செல்லக்கூடிய அந்த புலவர்கள் எல்லாம் அதியமானுடைய அரண்மனைக்கு சென்று அதியமானுடைய கொடை சிறப்புகளையும் அவருடைய வீரத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அவனுடைய ஆட்சி முறையை பற்றியும் புகழ்ந்து பேசி புகழ்ந்து பாடல்களாக பாடி தனக்கு வேண்டிய பரிசு பொருள்களை, தனக்கு வேண்டிய பொருள்களை, தன்னுடைய வறுமையை போகக்கூடிய பொருள்களை கேட்டு பெறுவது வழக்கம். அந்த வகையில் அதியமானுடைய அரண்மனையை அடைந்த பல புலவர்கள் தனக்கு வேண்டிய பொருள்களை, பரிசு பொருள்களை பெற்று வருவதற்காக பல புலவர்கள், பாடல்களை பாடக்கூடிய பாடல்கள், பொருளர்கள், நடனம் ஆடி பொருளை பெறக்கூடிய அந்த கூத்தாடிகள் என்று சொல்ற கூத்தர்கள் அனைவரும் அதியமானுடைய அரண்மனைக்கு சென்று அதியமானை புகழ்ந்து பாடி ஆடி தன்னுடைய வறுமையை போகக்கூடிய வகையில தங்களுக்கு வேண்டிய பொன் பொருள்களை எல்லாம் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அதியமானும் தன்னை நாடி வந்த அந்த புலவர்களுக்கு பரிசு பெறுவதற்காக வந்திருக்கிற அந்த ஏழை எளிய அந்த மக்களுக்கெல்லாம் வேண்டியதை வேண்டிய அளவு கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த சூழலில் அதியமானுடைய ஆர்வ நண்பராக இருக்கக்கூடிய இந்த ஔவையார் அவர்களும் அதியமானை காண அங்கே வந்திருக்கிறார். வந்திருக்கிற இடத்தில் பரிசு பெறுவதற்காக வந்திருக்கிற புலவர்கள் எல்லாம் மன்னனுடைய அந்த புகழ்களை எல்லாம் புகழ்ந்து பாடி சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி பரிசுகளை எல்லாம் பெற்று செல்கிறார்கள். அவ்வாறு வந்தவர்களுள் ஔவையார் ஒருவர். ஔவையாருடைய எதிர்பார்ப்பு மற்ற புலவர்களுக்கு போல தனக்கும் அதியமான் பரிசு வழங்க வேண்டும், பரிசு கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஔவையார் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அரண்மனையில் வந்திருக்கிற அந்த பரிசு பெற வந்திருக்கிற அனைத்து புலவர்களுக்கும் வேண்டியதை கொடுத்து அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வழி அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார் அதியமான். ஆனால் ஔவையாருக்கு அதியமான் பொருள் கொடுக்காமல் பரிசு கொடுக்காமல் காலம் நீட்டிக்கிறார். காலம் நீட்டிப்பதனால் ஔவையாருக்கு கோபம் வருகிறது. இவ்வளவு நேரம் நமக்கு ஏதாவது பரிசு கொடுப்பான் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம அமர்ந்திருந்தோம். இந்த அதியமான் நம்மளை மனிதனாகவே மனுஷியாகவே மதிக்கலையே என்கிற ஒரு கோபத்துல அந்த அரண்மனையுடைய வாயில் காவலன் செக்யூரிட்டிட்ட, காவலனே, உங்க மன்னன் என்னை பத்தி என்ன எண்ணி கொண்டிருக்கிறார்? நாங்கள் கல்வியில் சிறந்தவர்கள், கலையில் வல்லவர்கள், பாடல்களை பாடி கவிதை மழைகளை பொழிந்து பரிசை பெறக்கூடிய புலவர்கள் தான் இல்லை என்று மறுக்கவில்லை. இவ்வளவு தூரம் நான் அமர்ந்து பொறுமையாக இருக்கிற பொழுது மன்னன் பரிசு கொடுப்பதற்கு மனம் இல்லையா? உலகமே பற்றக்கூடிய சிறந்த மன்னன் என்று கொடி கட்டி பறக்கிற அதியமான் அந்த அளவுக்கு பெரிய மன்னனா? எங்களுக்கு உன்னுடைய மன்னனை விட்டால் வேற யாருமே உதவி செய்ய மாட்டாங்களா? பார்க்கலாம் என்று அந்த அதியமான் மீது கொண்ட கோபத்தினால் ஔவையார் அவர்கள் அந்த பாடலை பாடுகிறார். அதியமான் காலம் நீட்டிப்பதற்கு மற்றொரு காரணம் இருக்கிறதை அறிந்து கொள்ளாத ஔவையார் இவ்வாறு கோபப்பட்டதாக அந்த பாடலுடைய ஆரம்பம். அதியமான் ஔவையார் மீது அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டவர். ஏன்னா ஒரு சமயம் வேட்டையாட செல்கிற பொழுது நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து நெல்லிக்கனி ஒன்று கிடைக்கிறது. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அவ்வை மூதாட்டி கொடுக்கிறான் அதியமான். அதை வாங்கிய அவ்வை மூதாட்டி அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், மன்னா, நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை, நாட்டை நல்வழிப்படுத்தக்கூடிய சிறந்த மன்னனாக நீ திகழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீதான் இந்த நெல்லிக்கனியை உண்டு சாப்பிட்டு இன்னும் 100 ஆண்டு காலம் நிலைத்து வாழ வேண்டும் என்று அவ்வை மூதாட்டி மன்னனிடம் சொல்லி நெல்லிக்கனியை கொடுக்க, அந்த நெல்லிக்கனியை அதியமான் மறுத்து, அம்மா, என்னை
விட்டால் இந்த நாட்டிற்கு பல சிற்றரசர்கள் பல பேரரசர்கள் ஆட்சி புரிவதற்கு ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனா எங்களை போன்றிருக்கிற மன்னர்களுக்கு உங்களை போன்றிருக்கிற அறிவுடைய சான்றோர் யாரும் இல்லை. உங்களை விட்டால் நீங்கள் தான் இந்த நெல்லிக்கனியை உண்டு இளமையோடு இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த நெல்லிக்கனியை உண்ண செய்கிறார். அந்த அளவுக்கு அம்மையின் மீது அந்த அதிகமான பாசம் மிகுதியாக இருப்பதனால் அம்மையாரை தாம் கூடவே அரண்மனையிலேயே சிறிது காலம் நாம் தங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே தவிர அவன் பரிசு கொடுப்பதை நிறுத்தி தாமதப்படுத்தினான். ஆனால் அதை அறிந்து கொள்ளாத அந்த அவ்வையார் அவர்கள் மன்னன் மீது அதியமான் மீது கோபம் கொண்டு இந்த பாடலை பாடுவதாக இந்த நூலுடைய முகப்பில் வரலாற்று செய்திகளாக இங்கே இடம்பெறுகிறது. அந்த வகையில் வாயில் காப்பாளன் செக்யூரிட்டி அரண்மனைக்கு முன்னால் வாசப்படியில நின்று கொண்டிருக்கிறான். அந்த படத்தை பார்த்தா தெரியும். வேல் வைத்துக் கொண்டு அரண்மனைக்கு முன்னால கதவு பக்கத்துல ஒரு வேலாயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒரு வீரன் நின்று கொண்டிருக்கிற காட்சியை நம்ம புத்தகத்துல பார்க்கிறோம். அவை மூதாட்டியார் கையில ஒரு யாழ் இசைக்கருவி, அதாவது மன்னனை புகழ்ந்து பாடுகிற இசைவாளர் புலவர்கள் கூட கையில் ஒரு யாழ் வச்சிருப்பாங்க, இசைக்கருவி. அந்த இசைக்கருவி வைத்து தூக்கி வரக்கூடிய ஒரு பை வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அரண்மனைக்கு வந்த அந்த இசைவாளர்கள் புலவர்கள் எல்லாம் யாழை நீட்டி மன்னனுடைய சிறப்புகளை எல்லாம் புகழ்ந்து பாடுவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி வைத்துக் கொண்டிருக்கிற அவ்வையார் வாயில் காவலன் என்கிற அந்த செக்யூரிட்டி கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இது பாடல் ஆகும். வாயிலோயே வாயிலில் காவல் காத்து கொண்டிருக்கிற காப்பாளனே, வாயிலோயே வாயில் காப்பவனே வள்ளியோர் செவிமுதல் வயங்கும் மொழி வித்தி என்று சொன்னால் விதை. வாயில் காப்பாளனே என்னை போன்ற புலவர்கள் எல்லாம் வள்ளியோர் செல்வ செழிப்பில் சிறந்தவர்களை நாடி அல்லது வல்லர்களை நாடி அல்லது வசதி படைத்தவர்களை நாடி அவருடைய செவிமுதல் அவருடைய காதுகளில் அந்த வல்லன் தன்மை இருந்திருக்கிற அந்த மன்னர்களை பற்றி, சிற்றரசர்கள் பற்றி, பேரரசர்கள் பற்றி, வசதி வாய்ப்பில் மிகுந்தவர்களுடைய வாழ்க்கை பற்றி அவருடைய காதுகளில் படும்படியாக மயங்கும் மொழினா அவருடைய காதுகளில் படும்படியாக வித்தி நல்ல கருத்துக்களை அவருடைய சிறப்புகளை பாடலாக பாடுவது எங்களை போன்ற புலவர்களுடைய கடமை. அந்த நல்ல கருத்துக்களை நாங்கள் அந்த புலவர்களாகிய நாங்கள் உள்ளியது முடிக்கும். உள்ளியது என்று சொன்னால் ஏழை எளிய புலவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்க முடியும்? தன்னுடைய குடும்ப வறுமையில் இருக்கிற பொழுது அந்த வறுமையை போக்குவதற்காக மன்னர்களை நாடி அவருடைய புகழ்களை எல்லாம் புகழ்ந்து பாடி தனக்கு வேண்டிய பரிசு பொருட்களை தனக்கு வேண்டியதையெல்லாம் பெற்று செல்ல வேண்டும் என்கிற எண்ணம். அந்த எண்ணத்துலதான் குடும்ப வறுமையில் இருக்கிறது, பசியால் வாடி கொண்டிருக்கிறது. அந்த பசியை போக்குவதற்கு இந்த மன்னரிடம் சென்றால் தனக்கு வேண்டியதை கொடுப்பான் என்கிற எண்ணத்தில் உள்ளியது தனக்கு வேண்டியதை இந்த மன்னரிடம் சென்றால் வேண்டியதை கேட்டு அல்லது பாடி பெற முடியுங்கிற எண்ணத்தோடு உள்ளியது தான் நினைத்ததை முடிக்கக்கூடிய உரனுடை உள்ளத்து. உரன்னா வலிமை. இந்த மன்னரிடம் சென்றால் எப்பாடுபட்டாவது புகழ்ந்து பாடி பரிசனை பெற்றாக வேண்டும்ங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள் எங்களை போன்ற அந்த புலவர் பெருமக்கள். வாயில் காப்பாளனே வண்ணர்களுடைய வசதி படைத்தவர்களுடைய மன்னர்களுடைய அந்த புகழாரங்களை அவருடைய செவிகளில் காதுகளில் வயங்கும் மொழி அவருடைய காதுகளில் விழும்படியாக
நல்ல கருத்துக்களை புகழ் பாடல்களை எல்லாம் நாங்கள் பாடி எங்களுக்கு வேண்டியதை அந்த பரிசு பொருளை எல்லாம் உள்ளியது முடிக்கும் நினைத்ததை கேட்டு பெறக்கூடிய அந்த ஒரு மன உறுதி கொண்ட எங்களை போன்றுகிற புலவர்கள் எல்லாம் மன்னர்களை நாடி புகழ்ந்து பாடி பரிசிலை பெறுவதுதான் அவருடைய வாழ்க்கை. அந்த வகை நினைத்ததை நினைத்தபடி கேட்டு பெறக்கூடிய எண்ணம் உடையவர்கள் எங்களை போன்ற அந்த புலவர்கள். வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. வரிசைக்குன்னா சேரு வரிசைன்னு சொல்லுவாங்க. மன்னனை நாடி புகழ்ந்து பேசுகிறப்ப வேண்டியதெல்லாம் பொன்பொருளெல்லாம் பெரிய தட்டுல வச்சு கொடுப்பது வழக்கம். அந்த பொன்பொருளுக்காக தான் எம்மை போன்றிருக்கிற அந்த பரிசிலர், அந்த பரிசுக்குரியவர், அதாவது புலவர் பெருமக்கள் எல்லாம் அந்த பரிசை பெறுவதற்காக தான், வேண்டிய பொருளை பெறுவதற்காக தான் தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இந்த மன்னனை பற்றி புகழ்ந்து பாடுகிறோமே, இந்த மன்னனை பற்றி புகழ்ந்து பேசுகிறோமே, நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த மன்னன் கொடுப்பானாங்கிற ஒரு அவலமான ஒரு சூழல் தான் என்னை போன்றிருக்கிற புலவர் பெருமக்களுடைய வாழ்க்கை. அதான் சொல்றாங்க, வரிசைக்கு வருந்தும் தனக்கு வேண்டிய சீர் பொருள்களை எல்லாம், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவையை செய்யக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் இந்த மன்னரிடம் நமக்கு கிடைக்குமா, இப்படி வருத்தம் அடையக்கூடிய கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஒரு அவலமான ஒரு சூழலை கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எம்மை போன்றிருக்கிற புலவர் பெருமக்கள். பரிசுகளுக்கு அடையா வாயுமையே. அதிகமானவருடைய அரண்மனையில் எப்பொழுதுமாக முரசு கொட்டி கொண்டே இருக்குமா. முரசு கொட்டி கொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டே இருக்குமா. இல்லாத மக்களுக்கு வேண்டிய பொருளை எல்லாம் அன்னி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த அரண்மனையுடைய வாயில் கதவு எப்பொழுது என்ன பண்ண திறந்துதான் இருக்கும். அந்த கதவு திறக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருப்பது என்று சொன்னால், எப்பொழுது வேண்டுமானாலும் ஏழை எளிய மக்கள் யார் வேண்டுமானாலும் தனக்கு வேண்டியதை கேட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அதியமான் ஏற்படுத்தி இருக்கிறான். அதியமானை நாடி சென்றால் தனக்கு வேண்டியதை கொடுப்பான்கிற ஒரு எண்ணம் அப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு உள்ளத்தில் இருந்து கொண்டிருப்பதனால் வரிசைக்கு அந்த பரிசு பொருளை பெற வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் உள்ள பரிசிலருக்கு, பரிசை பெறக்கூடியவர்களுக்கு அடையா வாய்மையே. எப்பொழுதுமே கதவை சாத்தாமல் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற காவலாளியே, வாயிற்காவலனே. நல்லா தெரிஞ்சுக்கையா, எங்களை போன்றவர்கள் எல்லாம் உன்னுடைய மன்னனை போன்றவர்களை பற்றி புகழ்ந்து பாடி அவருடைய காதுகளில் அவருடைய புகழ் சிறப்புகளை பாடி நல்ல கருத்துக்களை காதில் படும்படியாக பாடி பேசி தங்களுக்கு வேண்டியதை பெற்று செல்லக்கூடிய மன உறுதி பெற்றவர்கள். அப்படியேப்பட்டவர்கள் ஒரு சூழலில் நமக்கு இந்த பரிசு கிடைக்குமா, தனக்கு வேண்டிய பொருளை மன்னன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்கிற ஒரு அவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களுக்கு பரிசுகளை வேண்டிய பொருள்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த அரண்மனையினுடைய வாயில் கதவானது எப்பொழுதுமே திறந்து வைத்திருக்கிற அந்த காவலனே, கதவை அடைக்காமல் சாத்தாமல் எப்பொழுதும் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற வாயில் காவலனே, கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி பரிசு பெறக்கூடிய மக்கள் உள்ளே வருவதற்கு தடை இல்லாமல் கதவை சாத்தாமல் எப்பொழுது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற காவலாளியே, வாயில் காவலனே, என்ன அதிகமாக நெடுமான் அஞ்சி, கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி, வலிமை மிகுந்திருக்கிற சிங்கத்தை போல, குதிரையை போல, யானை பலம் கொண்டிருக்கிற நெடுமான் அஞ்சி என்று சொல்லுகிற மா வலிமை மிகுந்திருக்கிற, கடுமான் தோன்றல் வலிமை மிகுந்திருக்கிற அந்த குதிரையை போன்று
மிகுந்திருக்கிற அந்த குதிரையை போன்ற, சிங்கத்தை போன்ற, யானையை போன்ற ஆற்றல் மிகுந்திருக்கிற அதிகமான நெடுமான் என்கிற உன்னுடைய மன்னன் தன் அரியரன் கொள் எந்த திசையை நோக்கி போருக்கு சென்றாலும் வெற்றி 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 என்கிற ஒரே எண்ணத்தை கொண்டிருக்கிற அதிமான் அவனை பற்றி அறிவாக அறிய மாட்டான். தன் அரியரன் கொள், தன் என்கிற சொல்லு அதிமானை குறிக்கும். அரியமான் தான் யார், தான் எப்படிப்பட்டவர், தன்னுடைய தராதரம் எப்படிப்பட்டது, நம்ம எப்படி ஆட்சி புரிகிறோம், நம் மக்களை எப்படியெல்லாம் நாம் நல்வழிப்படுத்துகிறோம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக தன்னுடைய தரத்தை அறிந்து கொண்டான இல்ல என் அரியலன் கொள். இந்த இடத்துல என்கிற சொல்லு அவையார் குறிக்கும். இங்க தன்கிற சொல்லு அதிகமான குறிக்கும். அவையார் சொல்றாங்க, எப்பொழுதும் வாயில் கதவை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற காவலாளியே, உன்னுடைய மன்னன் வலிமை இருந்திருக்கிற ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும் கூட அவன் தன் தரத்தை, தன்னுடைய தராதரத்தை, தன்னுடைய தகுதியை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறானா? அவன் என்னை பற்றி அறியாமல் இருக்கிறானா? என் அரியலன் கொள், அவன் என்னை பற்றியும் அவன் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறானா? என்னை போன்றவர்கள் எல்லாம் மன்னர்களை புகழ்ந்து பேசி பாடங்களை பாடி தனக்கு வேண்டியதை பெற்று செல்லக்கூடிய ஒரு அவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, மன்னன் சிறிது கூட என்னை மதிக்காமல், பரிசு பொருள் கொடுக்காமல் காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அது எந்த வகையில் சரி? அடுத்தது பார்த்தோம் சொன்னால், இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதி. ஒரு முறை இந்த பாடலை படிக்கிறேன் பாருங்க. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் காவினேன் கலனே சுருக்கினேன் கலப்பை மரதோல் தச்சன் கைவன் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே, எத்திசை செவினும் அத்திசை சோரே. இந்த பாடல் பாவகை நேரிசை ஆசிரியப்பா சொல்லும். நேரிசை ஆசிரியப்பா என்கிற அமைப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம பாவை கண்டுபிடிக்கிறப்ப சொல்லிருக்கோமே, பாவை கண்டுபிடிக்கிறப்ப முதல் 2 அடியில் இருக்கக்கூடிய சொற்களை மட்டும் எண்ணி பார்க்கிற பொழுது அது 6 சொற்களை கொண்டிருந்தால் அரிசி கழி நெடிலடி ஆசிரியர் நிறுத்தம். ஒருவேளை 7 சீர்களை கொண்டிருந்தால் அது 7 சீர் கழி நெடிலடி ஆசிரியர் நிறுத்தம். ஒருவேளை 8 சீர்களை கொண்டிருந்தால் அது எண் சீர் கழி நெடிலடி ஆசிரியர் நிறுத்தம். ஒருவேளை ஒவ்வொரு அடியிலேயும் தனி சொல் பெற்று வருமானால் அதனை சிந்து பாவகை என்று சொல்லுவோம். மற்றொரு வகைதான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடியது நேரிசை ஆசிரியப்பா. எல்லா அடியிலுமே 4 சீர். முதல் அடினா எல்லா அடியிலுமே 4 சீர் இருக்கும். கடைசி அடிக்கு முந்தைய அடியில 3 சீர் இருக்கிற அடி 1 2 3 4 5 6 அடி. இதுல முதல் 4 அடியில 4 சீர், கடைசி அடியில 4 சீர், கடைசி அடி முந்தைய 3 சீர். அப்ப பாருங்க 1 2 3 4 பார்த்துவாங்க. 1 2 3 4 கடைசி அடி பாருங்க 1 2 3 1 2 3 4 ஈற்று அயலடி கடைசி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களையும் ஏழை அடிகள் 4 சீர்களை கொண்டு முடியுமானால் அது நேரிசை ஆசிரியப்பா. அப்ப எல்லா அடி 4 சீரா இருந்து கடைசி அடிக்கு முந்தைய அடி மழுவுடை காட்டகத்து அற்றே 3 சீர் கொண்டிருப்பதனால் நேரிசை ஆசிரியப்பா. திணை பாடான் திணை
பாடுகின்ற ஆண் புகழ் திணை பாடான் திணை பாடப்படுகிற ஆண் மகனுடைய ஒழுகலாறுகளை சிறப்பித்து பேசுவது பாடான் திணையாகும். இங்கு அதியமானுடைய சிறப்புகளை புகழ்ந்து பேசுவதனால் இத்திணை பாடான் திணை. பரிசு துறை என்பது பரிசு பெறக்கூடிய தனக்கு வேண்டிய பொருள்களை கேட்டு பெற்று செல்லக்கூடிய அந்த புலவர்களை பற்றி பரிசல்களை அந்த பெற்று வரக்கூடிய அந்த புலவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதனால் இந்த துறை பரிசு துறைங்கிற அமைப்புல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாடலுடைய செய்தி போகிறோம். அதியமானுடைய வாயில் காவல் அவையார் பேசிக் கொண்டிருக்கிறார். வாயுவையே வாயில் காப்பவனே வாயில் காப்பவனே, எங்களை போன்ற புலவர்கள் எல்லாம் அதியமானை போன்ற வள்ளல்களுடைய காதுகளில் புகழ்ந்து பேசி புகழ்ந்து பாடி தனக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் பெற்று செல்லக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை காரணம் காட்டி என்னை மதிக்காமல் காலம் தாழ்த்தி பொருள் கூட தராமல் காலம் வீட்டிக் கொண்டிருக்கிற உன்னுடைய மன்னன் குதிரையை போன்ற வலிமை மிகுந்திருக்கிற ஆற்றல் பெற்றவனாய் இருந்தாலும் கூட தன்னுடைய தகுதியை அறியாதவனா அதியமான், என்னுடைய தகுதியை அறியாதவனா அந்த அதியமான். வாயுவையே வாயில் காப்பவனே, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அறிவும் புகழும் உடையும் இந்த உலகத்துல எங்களை போன்றிருக்கிற அறிவுடையவர்களும் கல்வியினால் புகழுடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை போன்றிருக்கிற கல்வியாளர்களும் இந்த உலகத்தில் மாய்ந்தன. யாரும் வீழ்ந்து விடவில்லை, யாரும் செத்துவிடவில்லை. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன. என்ன ஒரு மன்னர் என்ன நினைச்சிருக்கிறாரு? கல்வி கற்றவர்கள் எல்லாம் சிறக்கக்கூடியவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? அறிவும் புகழும் உடையவர்கள் இறக்கவில்லை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மாய்ந்தன, மாயவில்லை, மடிந்து விடவில்லை. வருந்தலை உலகமும் அன்றே. வருந்தலை சொன்னால் இந்த உலகம் வெற்றிடமாகவில்லை, வெற்றிடமாக ஆயிடுச்சு இல்லையா? கல்வெறியும் புகழும் உடையவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த கல்வெறியும் புகழுடையவர்களால் உலகம் என்னப்பட்டது வையத்தில் வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கல்வி அறிவும் புகழும் உடையவர்கள் யாரும் அடித்திடவில்லை. இந்த நாடும் வெற்றிடமாக போவதில்லை என்பதை உன் மன்னனிடம் போய் சொல்லு. வருந்தலை உலகம் அன்றே. வருந்தலை என்பதற்கு வறுமை கூட்டி கீழ் சென்று இந்த நாடு வெற்றிடமாக மாறிவிட்டது என்று உன் மன்னன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? இல்லவே இல்லை. அதனால் காவிலே கலனே. சரிப்பா, உங்க மன்னைகளை பத்தி என்ன நினைச்சுட்டாரு? அறிவும் புகழும் உடையவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் மாய்ந்து விட்டார்கள், இந்த உலகம் எல்லாம் வெற்றிடமாகி விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? அந்த அளவு மன்னனுக்கு என்ன அவ்வளவு தலக்கணமா? எங்களை போன்றவர்களை மதிக்க தெரியாதா? சரிப்பா, இதுக்கப்புறம் உங்க எனக்கு என்ன பேச்சு? நாங்க கிளம்புறோம். எப்படி கிளம்புறோம்? புலவர்கள் என்ன பண்ண வரும் பொழுது மன்னனை புகழ்ந்து பாடுவதற்காக இசை கருணை கையில் கொண்டு வருவார்கள். அந்த வகையில அதனால் சரிப்பா, யாருமே இந்த உலகத்துல மன்னனுடைய அந்த பரிசு பொருளுக்காக ஏகி கொண்டுல இல்லை. ஒரு கதவு மூடிவிட்டால் மற்றொரு கதவு திறக்குங்கிறது மன்னனுக்கு தெரியும். உன் மன்னன் என்னை மதிக்காமல் இருந்து பொருள் தராமல் இருந்து விட்டால் வேற மன்னனை பார்த்து வேற மன்னனுடைய புகழை பாடி நான் பரிசு பெற முடியும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரிப்பா, நான் ஏன் உங்கள்கிட்ட தேவையா பேசிட்டு இருக்கிறேன். அதனால காவிலே கலனே. கலன் என்று சொன்னால் இசை கருணர். யாழ், அந்த யாழ் என்று சொல்ற இசை கருவியை கையில் எடுத்துக்கொண்டோம். சுருக்கினேன் கலப்பை. கலப்பை என்பதற்கு அந்த யாழ் கருவியை வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பை. சரிப்பா, நாங்க காவிலே எடுத்துக்கொண்டோம்.
கலனி யாழ்கிற கருவியை கையில் எடுத்துக்கிட்டோம். சுருக்கினேன் கலப்பை, அந்த யாழ் என்கிற கரு வைக்கக்கூடிய அந்த பையில அந்த யாழ் கருவியை வைத்து பைய சுருக்கு பையெல்லாம் பாட்டில் வச்சிருப்பான் தெரியும். சுருக்கு அப்படியே ஒன்னாய் அந்த பையெல்லாம் இந்த நாதஸ்வரம் உதவெல்லாம் வச்சிருப்பா பார்த்து தெரியும் உங்களுக்கு. நாதஸ்வரம் உதக்கூடிய அந்த இசைவாளர்கள்லாம் அந்த நாதஸ்வரங்கிற கருவியை அந்த பெரிய ஒரு பைக்குள்ள வச்சு அப்படி முடிச்சு கொண்டு வர நாங்க என்ன பண்ணோம், யாழ்கிற அந்த இசைக்கருவியை கையில் எடுத்துக்கிட்டோம். அந்த இசைக்கருவி வைக்கக்கூடிய பையையும் எடுத்து அந்த பைக்குள்ள அந்த இசைக்கருவியை வைத்து அதை இழுத்து கட்டிவிட்டோம். மரங்கோல் தச்சன், எப்பா வாயில் காவலனே, நாங்களும் கிளம்பி எங்களுடைய பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நல்லா பார்த்துக்க, உங்க மனதை விட்டா எங்களுக்கு வேற கதையில அடிச்சிருக்கீங்களா? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? மரங்கோல் தச்சன், கைவன் சிறார், சிறார்ன இளையவன் அர்த்தம். அந்த தச்சனுடைய மகன். எப்படிப்பட்ட தச்சன்? மரங்கோல், மரங்களை வெட்டி தச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு தச்சன். கைவன், தன்னுடைய கை வலிமை மூலமாக தங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் மழுனை காட்டகத்து, மழுன்னா ஆயுதம், இந்த இடத்துல கோடாரி, மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியது அதிகாலத்தில் கோடாரி. அப்ப மரங்களை வெட்டி தச்சு தொழில் செய்யக்கூடிய தச்சனுடைய சிறுவர்கள், இளையவர்கள் எல்லாம், மகன்கள் எல்லாம் தன்னுடைய கை வலிமை கொண்டு கோடை என்கிற அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு காட்டகத்துக்கு அற்றே காட்டுக்கு போனான். தச்சனுடைய மகன் காட்டை நோக்கி செல்லுகிறான். எதற்காக? மரத்தை வெட்டி கொண்டு வந்து பல மேஜை, நாற்காலி போன்ற அந்த வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை செய்து விற்பனை செய்யக்கூடிய, தச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு தச்சனுடைய மகன் காட்டுக்கு செல்லுகிறான். காட்டுக்கு செல்லும் பொழுது அவனுக்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காம போயிருப்போது, இவ்வளவு பெரிய காட்டுல இவ்வளோ மரம் இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய காடு, இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய காட்டுல இத்தனை மரம்ங்கிறது, இவ்வளவு பெரிய நாட்டுல எத்தனையோ மன்னர்கள். அப்ப இந்த மன்னன் கொடுக்கறதா இன்னொரு மன்னன் இந்த மரத்தால் வெட்ட முடியல சொல்லி இன்னொரு மரத்தை வெட்ட போறான். அது மாதிரி அப்ப மழுவுடைய காட்டகத்தாற்றே வலிமை மிகுந்திருக்கிற தச்சனுடைய மகன் கோடாரி என்கிற ஆயுதத்தை, மழு என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மரத்தை காட்டுக்கு வெட்ட போறான். அவன் போகிற திசையில, போகிற காட்டுல ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலே போகும். கிடைக்கும் தானே? அவன் மரத்தை வெட்டி கொண்டு வந்து அந்த தச்சு தொழில் மூலமாக பல அந்த நாற்காலிகள், மேஜைகள் செய்து விற்பனை செய்து காசு பெற்று இதனுடைய பசியை போய்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்ல? அது போல எத்திசை செவினும் அத்திசை சோறு. கல்வியை கற்றிருக்கிறவர்களாய் எங்களுக்கு, அல்லது கலை தொழில் ஆயக்கலை 64 கற்றிருக்கிற எங்களை போன்றிருக்கிற புலவர்களுக்கு எத்திசை, எந்த திசையை நோக்கி சென்றாலும், எந்த ஊருக்கு போய் எந்த மன்னனை பத்தி புகழ்ந்து பாடினாலும் அத்திசை சோரே, அந்தந்த திசையில மன்னர்களை, மன்னர்களை புகழ்ந்து பேசும் பொழுது என்னுடைய பசியை போக்குவதற்கான வேண்டிய உணவுகள் கிடைக்கும். என்னமோ உங்க மன்னன் மட்டும்தான் இந்த நாட்டுக்கே எல்லாம் என்கிற ஒரு மெதப்பட இருக்கிறான், அது தவறு. வாயில் காவலனே, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், எனக்கு பரிசு பொருள் கொடுக்காமல் கால தாமதிக்கிறான். இது எந்த வகை நியாயம்? காட்டுக்கு மரம் வெட்டக்கூடிய தச்சனுடைய மகனுக்கு ஒரு மரமாக கிடைக்காம போகும்போது ஏதாவது ஒரு மரத்தை வெட்டதான போறான். அது போல எத்திசை செல்லும் அத்திசை சோரேங்கிற பாடம். அப்ப எந்த திசையை நோக்கி சென்றாலும் அந்த திசையில சென்று எங்களுக்கு வேண்டியதை பெற்று பசியை போக்கி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்கிற ஒரு கருத்தை அதிகமான அம்மையாருக்கு பரிசு பொருள் கொடுப்பதில் காலம் நீட்டித்ததன் காரணத்தினால் அதிகமான மீது கோபம் கொண்ட இந்த அம்மையார் அவர்கள் பாடிய இந்த புறநூற்று பாடல்
இந்த பாடம் நமக்கு மனப்பாட பகுதி. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது இலக்கண பகுதி. இலக்கணம் பார்க்கிறப்ப வயங்கு மொழி என்கிற சொல்லு வினைத்தொகைன்னு சொல்றாங்க. வயங்கு வள்ளல்களுடைய காதுகளில் உணரும்படியாக அல்லது புரிந்து கொள்ளும்படியாக அல்லது விளங்கும்படியாக அர்த்தம். அப்ப வயங்குங்கிற சொல்லுக்கு விளங்குன்னு அர்த்தம், விலகி கொள்ளக்கூடிய. அப்ப விளங்கிய, விளங்குகின்ற, விளங்கும் அல்லது புரிந்த, புரிகின்ற, புரியும் என்கிற வகையில முக்காலத்தை குறிப்பதனால் வினைத்தொகை. அடையா வாய் நோயை அடையாத, வாயிலை அடைக்காத வாயில் காவலனே. அப்ப கடைசி என்ன பண்ணுங்க, மறைத்திருப்பதனால் கெட்டிருப்பதனால் ஈர்கெட்ட எதிர்மறை வேறச்ச. அடையாங்கிற சொல்லுக்கு அடைக்காத அர்த்தம். அது எதிர் சொல்லு அடைக்கும். அப்ப எதிர்மறையான பொருள் தருவதனால் ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அறிவும் புகழும். ஒரு தொடர்ல ரெண்டு சொல் இருக்கும். அந்த ரெண்டு சொல்லுடைய ஈட்டுல உம்முங்கிற சொல் வெளிப்பட்டிருந்ததுன்னா அது எண்ணுமை. இங்க அறிவும் புகழும். வேற சொல்லணும்னா காலையும் மாலையும், அண்ணனும் தம்பியும், இரவும் பகலும் என்கிற இடத்துல இந்த உம்முங்கிற சொல் என்ன பண்ணுதுங்க, வெளிப்படையா வருவதனால் அதை நம்ம சொல்றோம் எண்ணுமை. சிறார் அளபடையில 3 வகை இருக்கு. சொல்லிச அளபடை, இசைநிறை அளபடை, இது இன்னொரு பேர் இருக்குது, செய்யுளிசை அளபடை பேர் இருக்கு. அப்ப இசைநிறை அளபடை குறிலுக்கு முன்னால் அவருடைய இனமான எழுத்து என்ன பண்ண அளவெடுத்து வரும். பிரிக்கும் பொழுது ஈரசை ஒரே தெரியும். இது இசைநிறை அளபடை. இசைநிறை அளபடைக்கு மற்றொரு பெயர் செய்யுளிசை அளபடை. இலக்கண குறி மந்திரத்தில் இந்த 4 சொற்கள் மட்டுமே தற்பொழுது பாடத்தில் உள்ளது. இதை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். புணர்ச்சி விதியில எத்திசை செல்லினும் அத்திசை சோரே இடத்துல எத்திசை சொல்ல பிரிக்கும் பொழுது ஏ கூட்டல் திசை. இந்த இடத்துல தகர ஒத்து மிகுந்து வருது. இன நிகழ் போட்டலாமா சந்தேகம். பண்பு பெயர் குறைச்சல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இனமைங்கிற சொல்ல பயன்படுத்தணும். அப்ப வறுமொழியில என்ன எழுத்து இருக்குதோ அதற்கு இனமான எழுத்து வரும் என்பது ஒன்று. மற்றொன்று வறுமொழி முதல்ல கா சா தா பா என்கிற இந்த வல்லின எழுத்துல இந்த 4 எழுத்துல எந்த எழுத்து வந்தாலும் அதனுடைய இனமான எழுத்து மிகுந்து வரும் என்பது இந்த விதியினுடைய அடிப்படை. அந்த வகையில இயல்பினும் விதியும் இயல்பாக பார்த்தாலும் இயல்பாக வறுமொழியில் என்ன எழுத்து இருக்குதோ அது இனமான எழுத்துதாங்க இனம் மிகுந்து வரணும். சரி, அப்புறம் விதி அடிப்படையில் ஃபார்முலா என்ன சொல்லுது, கா சா தா பா. எங்க நின்ற உயிர் முன் நிறைமொழி வீட்டுல சைக்கிற எடுத்தது, சையை பிரிச்சு பாருங்க, பிச்சு உடல் ஐ. அப்ப ஐங்கிற உயிர் எடுத்தன. அப்ப நிலைமொழி ஈட்டுல ஐங்கிற உயிரெழுத்து வந்து இருக்குதா, நின்ற உயிர் முன். இந்த உயிரெழுத்துக்கு முன்னால காசா காப்பா 4 எழுத்து ஏதாவது ஒரு எழுத்து வறுமொழி வருமானம் ஏங்கிற எழுத்து உயிரெழுத்தன. இப்ப ஏவுக்கு முன்னாடி வறுமொழியில காசா காப்பாங்க 4 எழுத்துல எந்த எழுத்து ஒரு எழுத்து வந்தாலும் அதனுடைய இனமான எழுத்து மிகுந்து வருங்கிற அடிப்படையில எத்திசை இத்துங்கிற மெய்யெழுத்து மிகுந்து வந்து எத்திசை. அப்ப இதே போல இன்னொன்னு சொல்லலாமே, சிலப்பதிகாரத்தில் கூட ஒரு சொல்லு வரும், பத்தினி பெண்டீர்கள், பத்தினி உடல் பெண்டீர்கள் சேர்த்து பத்தினி பெண்டீர்கள். அப்ப அந்த இடத்துல இயல்பாக பார்த்தால் சரி அல்லது விதி பிரகாரம் பார்த்தால் சரி அந்த இப்புங்கிற எடுத்து மிகுந்து. அதே போல வினை திப்பங்கிற இடத்துல கூட வினை கூட்டல் திப்பம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா காப்பா மிகும். அந்த வகையில என் திசைங்கிற சொல்ல ஏ குடல் திசை என்று பிரித்து அந்த இத்துங்கிற வல்லினருக்கு மிகுந்து வருவதற்கு இயல்பாக பார்த்தாலும் அல்லது நின்ற உயிர் முன் காசா தாப்பா என்கிற வல்லினருக்கு வரும் பொழுதும் அதனுடைய இனமான எழுத்து மிகுந்து வரும் என்கிற அடிப்படையில் எத்திசை என்கிற சொல்லானது உணர்ந்தது. ஆக சங்க இலக்கியத்துல 8 தொகையில புறநானூறுங்கிற தலைப்புல அப்பய
அதியமான் தனக்கு பரிசு பொருள் கொடுப்பதில் காலம் நீட்டித்ததனால் கோபம் கொண்ட அந்த ஔவையார் அவர்கள் வாயில் காவலிடம் புலவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள், கல்வியில் சிறந்தவர்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு, இந்த மன்னனை காட்டிலும் மற்ற மன்னரிடம் சென்று எங்களுக்கு வேண்டி பெற்று வாழ்வோம், எப்பொழுதுமே வாயிலை மூடாமல் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற கொடை மன்னன் தன்னும் இருந்திருக்கிற அதியமான் ஒரு சிறந்தவனாக இருந்தாலும் கூட அவருடைய சிறப்புகளை புகழ்ந்து பாடியிருப்பதனால் திணை பாடான் திணை, பரிசு பெறக்கூடிய அந்த பரிசல்களை பற்றி பாடியிருப்பதனால் துறை பரிசுத்துறை. அது அதியமான் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் ஔவையார் பல்வேறு வகையான பாடலை பாடினால் கூட இந்த பாடல் அதியமான் மீது சற்று மனம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பரிசு கொடுப்பதற்கு காலத்தாமதம் செய்ததனால் ஔவையார் பாடிய இந்த பாடல் இரண்டாவது பாடல் நமக்கு மனப்பாட பகுதி. அந்த பாடலை பல முறை படித்து பொருள் உணர்ந்து எழுதி பார்த்து தேர்வுகளில் சிறப்பாக எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.